ஹாய்ப்பா, இன்னைக்கு தலப்பாக்கட்டி ஸ்டைலில் ஒரு மட்டன் பிரியாணி இன்றைக்கி எப்படி வைக்கலான்னு பார்க்கலாம். அதுக்கு ஒரு 400 கிராம் மட்டன் எடுத்திருக்கேன். அது கூட பட்டை, கிராம்பு, ஏலக்காய், நட்சத்திர சோம்பு, கல்பாசி, மஞ்சத்தூள் போட்டு ஒரு அரை சொம்பு தண்ணி வச்சு ஒரு 7 விசில் வச்சு வேக வச்சுக்கோங்க. இது தனியாக வெந்துக்கிட்டு இருக்கட்டும். இந்த பக்கம் மசாலா ரெடி பண்ணிடலாம். அடுப்பில் கடாய் வச்சுட்டு எண்ணெயெல்லாம் ஊற்ற வேண்டாம். ஒரு சின்ன பட்டை, ஒரு நட்சத்திர சோம்பு, 3 கிராம்பு, கல்பாசி, ஒரு அரை ஸ்பூன் மிளகு, அரை ஸ்பூன் சோம்பு, 2 ஸ்பூன் அளவுக்கு மல்லி மட்டும்தான் 2 ஸ்பூன்ப்பா. மற்ற எல்லாமே அரை ஸ்பூன் தான். சீரகம் அரை ஸ்பூன் போட்டுக்கோங்க. இது எல்லாம் லைட்டாக அந்த வச்ச பாத்திரத்தோட சூடு மட்டும் படுற அளவுக்கு லேசாக பிரட்டி விட்டுக்கோங்க. இதை மிக்சியில் போட்டு ஒரு 2-3 ஏலக்காய் போட்டு அரைச்சி வச்சுக்கலாம். இப்போ அடுப்பில் குக்கரை வச்சுட்டு எண்ணெய் ஊற்றிக்கலாம். ஒரு குழிக்கரண்டி அளவுக்கு எண்ணெய் ஊற்றிருக்கேன். கொஞ்சோண்டு வாசத்துக்கு நெய் ஊற்றிருக்கேன். நான் இன்றைக்கி ரொம்ப கம்மியாக எண்ணெய் ஊற்றி பண்ண போகிறேன். ஒரு பிரியாணி இலை, நட்சத்திர சோம்பு, நம்ம ஏற்கனவே வேக வைக்கிறதுலே கொஞ்சம் மசாலா ஜாமான் போட்டோம். அதனால் இதில் பார்த்து போட்டுக்கோங்க, ரொம்ப வேண்டாம். ஜாதி பத்திரி கொஞ்சோண்டு போட்டுக்கிறேன். 2 மராட்டி முக்கு போட்டிருக்கேன். ஒரு 2 பல்லாரி வெங்காயத்தை நல்லா பொட்டுசாக நறுக்கி வச்சு அதை போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. சுருளாக வதக்கிக்கிட்டு கலர் மாறின உடனே, நல்லா கோல்டன் கலரில் மாறின உடனே நல்லா வதக்கினதுக்கப்புறம் நல்லா பொறுமையாக வதக்குங்க. 2 தக்காளி பழத்தை நல்லா மையாக அரைச்சிட்டு வந்திருக்கேன். அதையும் சேர்த்துக்கலாம். பொதுவாகவே தலப்பாக்கட்டி ஸ்டைலில் உள்ளது எதுவுமே இருக்காது. அந்த நம்ம தக்காளி பழத்தோட மல்லி புதினாவோடது எதுவுமே இருக்காது. அந்த மாதிரி நம்ம பண்ண போகிறோம் இன்றைக்கி. தக்காளியை போட்டோடனே கொஞ்சோண்டு உப்பு போட்டு நல்லா பிரட்டி விட்டுக்கோங்க. வெங்காயம் தக்காளியும் நல்லா சுருளை வதங்கட்டும். அதில் உள்ள எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு வரட்டும். 1 ஸ்பூன் 1.5 ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுக்கோங்க. ஏன்னா கறி ரொம்ப கம்மியாக தான் எடுத்துருக்கோம். 400 கிராம் தான் எடுத்துருக்கோம். இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டு இஞ்சி பூண்டோட பச்சை வாடை போகிற வரைக்கும் நல்லா கிளறி விட்டுக்கோங்க. எண்ணெய் கம்மியாக ஊற்றுனதுனால அது சட்டுன்னு உறிஞ்சிரும். பரவாயில்ல, ஆனாலும் சூப்பராக இருக்கும் இந்த பிரியாணி. இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டு நல்லா இது பண்ண உடனே இப்போ கொஞ்சோண்டு 1 ஸ்பூனுக்கும் கம்மியாகவே போட்டுக்கோங்க. தனி மிளகாத்தூள் மட்டும்தான் போட்டிருக்கேன். வேறு எதுவுமே நம்ம இதில் கலக்கலை. மிளகாத்தூளும் போட்டு இது நல்லா பரட்டி விட்டுக்கோங்க. இப்போ நம்ம அரைச்சி வச்ச பொடியிலேருந்து நமக்கு தேவையான அளவு, ரொம்ப அவ்வளோவையும் போட்டுறாதீங்க, நல்லா இருக்காது. இதில் இப்போ நான் 2 ஸ்பூன் மட்டும் போட்டிருக்கேன். இதை போட்டு இந்த மசாலாவையும் சேர்த்து நல்லா கிளறி விடுங்க. இது நல்லா கறி மசால் பொடி மாதிரி இருக்கிறதுனால நல்லா அந்த ஸ்மெல்லாம் நல்லா வரட்டும். இது நல்லா பிரட்டி விட்டுக்கோங்க. இந்த ஸ்டேஜில் கொஞ்சோண்டு தயிர் வேணால் சேர்த்துட்டுக்கோங்க. நான் இதில் சேர்க்கலை. நான் எலுமிச்சம்பழம் மட்டும்தான் போட போகிறேன். இது ஒரு கைப்பிடி மல்லி இலை, ஒரு கைப்பிடி புதினா இலை, 3 பச்சை மிளகாய், இதை போட்டு நல்லா அரைச்சிட்டு வந்திருக்கேன். இதையும் நல்லா போட்டு கிண்டி விட்டுக்கோங்க. நல்லா கிண்டி விட்டுக்கோங்க. இந்த பச்சை கலரில் இருக்கிறது ப்ரௌன் கலரில் மாறணும். அந்த கறி மசால் பொடியோடு சேர்ந்து மாறணும். இந்த ஸ்டேஜ்லேயே உங்களுக்கு தயிர் 2 ஸ்பூன் சேர்க்கனாலும் சேர்த்துக்கோங்க. நான் சேர்க்கலை இன்றைக்கி. இதை 2 ஸ்பூன் போட்டு நல்லா பிரட்டி விட்டுக்கோங்க. இப்போ கறி வேக வச்ச தண்ணியில் ஒரு பங்கு எவ்வளோ தண்ணி இருக்கோ அதை எடுத்துக்கிறோம். அது 3/4 பங்குக்கு இருக்குது. இப்போ அந்த தண்ணியை நான் ஊற்றிக்கிறேன். அதுக்கடுத்து அரிசியை ஊற வச்ச தண்ணி கொஞ்சோண்டு இருந்தது இல்லையா, அதையும் நம்ம அரிசியை ஃபுல்லாக இதிலேருந்து வடிகட்டி அந்த அரிசி ஊற வச்ச தண்ணி ஒரு பங்கு எடுத்திருக்கேன். இப்போ 1.5 கிளாஸ் அளவுக்கு எடுத்தாச்சு. கறியவும் சேர்த்து போட்டுருவோம். வேக வச்ச உள்ள கறியவும் இதிலே சேர்த்து கலந்துக்கலாம். இப்போ கலந்துக்கிட்டேன். இதில் கலந்துட்டு சும்மா ஒரு மூடி மட்டும் போட்டு வேக வச்சுக்கோங்க. சும்மா ஒரு கொதி மட்டும் கொதிக்க வரட்டும். நல்லா கொதித்த உடனே இதில் நம்ம அந்த அரை மணி நேரமாக ஊற வச்ச அரிசி தனியாக இருக்குது. அதை இதில் கலந்துக்கலாம். ஒரு பிரட்டி விட்டுக்கோங்க. எல்லா பக்கமும் உப்பு உரப்பெல்லாம் இப்போயே பார்த்துக்கோங்க, கரெக்டாக இருக்கும். எனக்கு என்னமோ அது நிறைய பேர் மிளகாத்தூளில் நிறையா போடுறாங்க. எனக்கு அரை ஸ்பூன் போட்டாலே காரமாக தான் இருக்கும். ஒரு அரை எலுமிச்சம்பழத்தை இப்போ புழிஞ்சு விட்டுக்கோங்க. கொஞ்சம் நேரம் கழித்து ஒரு அரை எலுமிச்சம்பழம் புழிஞ்சிக்கலாம். இப்போ இந்த ஸ்டேஜுக்கு இதில் போட்டுட்டு ஊற வச்ச அரிசியும் இதில் கலந்துக்கலாம். சீரகச்சம்பா அரிசி எடுத்திருக்கேன். சீரகச்சம்பா அரிசி 1 பங்கு அரிசிக்கு 1.5 பங்கு 1.25 பங்கு தண்ணி வச்சுக்கோங்க. 2 பங்கு ஃபுல்லாக வைக்கணும்னு அவசியம் இல்லை. 2 பங்கு வச்சாலே நல்லா போடுன்னு வந்துடும். இப்போ அரிசியை போட்டோன்னே லேசாக ஒரு பிரட்டி விட்டுட்டு எல்லா பக்கமும் படுற அளவுக்கு பிரட்டி விட்டுட்டு இப்போ எலுமிச்சம்பழம் ஒரு அரை எலுமிச்சம்பழம் இருந்ததில் அதையும் நம்ம இதில் புழிஞ்சு விட்டுட்டு குக்கரை மூடி போட்டு ஒரு விசில் மட்டும் வச்சுக்கோங்க. கறிலாம் நல்லா ஏற்கனவே நம்ம தனியாக வேக வச்சாச்சு. இப்போ அரிசியோட வேக்காட்டுக்காக தான் ஒரு விசில் வச்சு வேக வச்சு எடுத்துக்கோங்க. விசில் வந்த உடனே அதை வெளியே எடுத்து விட்டுட்டு பார்த்தோம்னா பரவாயில்லாமல் மசாலாலாம் மேலே இருக்கும்.
இதை வந்து அடியிலேருந்து எல்லா பக்கமும் கிளறி விட்டுக்கோங்க. மசாலா அடியில் வரைக்கும் போகிற மாதிரி கிண்டி விட்டுட்டு, இது தம் வைக்கிற மாதிரி தான் கிட்டத்தட்ட. இப்போ இதை நல்லா ஒரு பெரட்டி விட்டுட்டு எல்லா பக்கமும் பிரியாணி, இப்போ இது வந்து அரிசி வந்து 3/4 பதம் தான் வெந்திருக்கும், பயப்பட வேண்டாம். நம்ம நல்லா பரவாயில்லாமல் கிளறி விட்டுக்கலாம். எல்லா பக்கமும் பெரட்டி விட்டுட்டு இப்போ குக்கரை மூடி வச்சுட்டு விசில் எதுவுமே வைக்க வேண்டாம், சும்மா கீழே இறக்கி வச்சுருங்க. ஒரு 1/4 மணி நேரம் தொந்தரவு பண்ணாமல் இருங்க, சூப்பராக இருக்கும். இப்போ நம்ம பெரட்டி விட்டாச்சு. இப்போ பார்த்திங்கன்னா ஒரு 1/4 மணி நேரம் நம்ம தொந்தரவு பண்ணாமல் சும்மா மூடி வச்சிட்டோம்னாலே விசில் வெயிட் போட வேண்டியதில்லை. இப்போ ஓப்பன் பண்ணி பார்ப்போம் பாருங்கள், எப்படி இருக்குது பாருங்கள். நல்லா புட்டு மாதிரி நல்லா கெட்டியாக எல்லா மசாலாலாம் ஒன்று சேர்ந்து நல்லா பிரியாணியுமே உதிரியாக இருந்துச்சு. கறி நல்லா எல்லாத்துலேயும் மசால் கலந்துருக்கு. பார்த்திங்களா எப்படி இருக்குன்னு. கறியுமே நல்லா நம்ம 7 விசில் வச்சதுலேயே நல்லா வெந்துருச்சு. அடுத்து ஒரு விசில் வேறு வச்சுருக்கோம். சூப்பராக இருந்தது. ரொம்ப டேஸ்டியான தலப்பாக்கட்டி பிரியாணி ரெடி. இதுக்கு சைடிஷாக தயிர் பச்சடி, சிக்கன் கிரேவி,